மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருந்தால் நல்லது, அதே போல் செவ்வாயினுடைய முக்கியத்துவம் என்ன? செவ்வாய் ரொம்ப எப்படி சூரியன் ஒரு பிரதான கிரகம், அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம செவ்வாய்க்கு கொடுக்கலாம். பூமிகாரகன் பிருத்வி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் நம்ம கூட பிறக்கிறாங்க இல்லையா, சகோதர சகோதரிகள், இவர்களுடைய உறவுகள் பலப்படுவதற்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமானது. நம்ம தங்கக்கூடிய வீடு, நம்ம வேலை செய்யக்கூடிய இடம், இது எல்லாத்துக்குமே செவ்வாய் முக்கியம். அப்போது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லா அவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் செவ்வாய் ஒரு முக்கிய கிரகமாக கருதப்படுகிறது. அதனால் செவ்வாய் ஜாதகத்தில் ஒரு சரியான அமைப்பில் இல்லை அப்படின்னா காலம் பூராவும் ஒன்று நமக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் வரும், இல்லை ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரும், இல்லைன்னா நமக்கு கடன்லையே இருக்கணும், இல்லைன்னா கூட பிறந்தவங்களுக்காக கடன் பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு ஜாதகத்தில் சரி இல்லை என்றால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லா மனிதனுக்கும் ஏதாவது ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். இதில் செவ்வாய் நல்லா இருக்குது, உறவுகள் சரியில்லைன்னா கூட எனக்கு ஒரு பெரிய பதவியில் நான் இருக்கேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இப்போ செவ்வாய் பாக்கியத்தில் இருக்குது, செவ்வாய் லாபத்தில் இருக்குது, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களில் செவ்வாய் சாதகமாக இல்லைன்னா கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய தலைவனாகவோ அல்லது மற்றவர்கள் உங்களை பார்த்து பிரமிப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கோ வாழ்க்கையில் ஒரு உயர்தரம் கண்டிப்பாக செவ்வாயினால் இருக்கும். ஒரு சின்ன பரிகாரம் செவ்வாய்க்காக என்ன பண்ணலாம்? ஏன்னா எல்லாருக்குமே செவ்வாய் ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கும். இந்த செவ்வாய் நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை ஆளக்கூடிய கிரகம். ஸோ இதற்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணி அந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் 9 தீபம் வீட்டிலையே அகல் விளக்கில் 9 விளக்கு நீங்கள் ஏற்றி துர்க்கையை பிரார்த்தனை பண்ணலாம், இல்லை முருகனை பிரார்த்தனை பண்ணலாம், இல்லை செவ்வாய் காயத்ரி சொல்லலாம். செவ்வாய்க்கு உண்டான ஒரு எளிமையான பரிகாரம் இது. இன்று டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும். இன்று வளர்பிறை சஷ்டி. இன்றைய திதிகள் காலை 11:24 மணி வரையிலும் பஞ்சமி, அதற்கு மேல் சஷ்டி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 6:40 மணி வரையிலும் அவிட்டம், அதற்கு பின்பு சதயம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 6:40 மணி வரையிலும் புனர்பூசம், அதற்கு பின்பு பூசம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் ராகு பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவுடன் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அலைச்சலை கொடுக்கலாம். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு பொருளாதார உயர்வும் மற்றும் எதிர்பார்த்த கடன் வசதிகளும் கைக்கு சேரும். இன்று மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான மனதிற்கு திருப்தியான நாளாகவே இந்த நாள் அமைகிறது. இன்று மேஷராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகும் சற்று விரய செலவுகளை கொடுக்கலாம். இன்று விடுமுறை நாளாக இருப்பதனால் நண்பர்களின் சந்திப்பு மற்றும் இவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இன்று இவர்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கிறது. தொலைதூரத்திலிருந்து வந்த நண்பர்களின் சந்திப்பு இவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமூட்டும் அளவிற்கு நல்ல பரிசு பொருட்கள் கிடைப்பதற்கும் குடும்பத்தில் மகிழ்வும் சந்தோஷமும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் காணலாம். ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சற்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது போகும். வயிறு மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பாதிப்புகளை கொடுக்கலாம். பெரிதளவுக்கு பயப்படக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. இன்று உற்றார் உறவினர்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய குருவாரம். இன்று குருவுக்கு தீபம் ஏற்றலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும்.
குறிப்பாக புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். இன்று மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு. வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமைகிறது. குருவாரமான இன்று முருகன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று கடகராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் சிறப்பு. பல நாட்களாகவே இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். இவர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த மன ரீதியான உளைச்சல்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இது அனைத்தும் இன்று தீர நண்பர்களின் உதவி உண்டு. விநாயகர் வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று சிதறு தேங்காய் உடைப்பதும் இன்று சந்திராஷ்டமத்திற்கும் நல்ல பரிகாரமாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு கணவன் மனைவி ஒற்றுமையில் நல்ல ஒரு பாசமும் தீர்க்கமான ஒரு நாளாகவும் அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பெறலாம். பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு செயலாகவும் இன்று அமையும். விடுமுறை நாட்களான இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமிகு நாளாக அமைகிறது. உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை கையாளுவதற்கும் இந்த நாள் ஏற்றது. கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த மனபாரமும் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய அஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவினால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வியாபார முயற்சிகள் வெற்றி அடையும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் இன்று நல்ல ஒரு வாழ்க்கையில் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வை கொடுப்பார். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இன்று தீர வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் மற்றும் ராகு இன்று உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் உங்களினுடைய கடன்களை அடைப்பதற்கும் வழி பிறக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல நிறைவும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மன உளைச்சல்களும் தீரும். இன்று உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு சின்ன மனக்குறைகள் அவ்வப்போது வரலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனபாரம் குறையும். விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். இன்றைய நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலிலும் இருந்து வந்த நஷ்டங்களும் மாறலாம். புதிய கடன் முயற்சிகள் மற்றும் புதிய வியாபார முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி உண்டு. தொலைதூர செய்திகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக அமைகிறார். குருவாரமான இன்று மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை வணங்கி இந்த நாளை தொடங்கலாம். விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமையும். குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு குடும்பத்தில் கடன் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. புதிதாக இருக்கக்கூடிய கடன் முயற்சிகளில் இன்று சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் கடனை பெறலாம். பிரிந்திருந்த உறவினர்கள் மீண்டும் வந்து சேருவது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய நட்புகள் மூலமாகவும் மற்றும் உங்களினுடைய மிக நெருக்கமாக இருந்த நண்பர்களும் உங்களை விட்டு சண்டை போட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள் இன்று உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பது இன்று உங்கள் நண்பர்களிடத்தில் பகையை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. குருவாரமான இன்று நவகிரகத்தில் குரு பகவானை வணங்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை அமைத்து கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும்.
ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று குரு மங்கள யோகத்தை கொடுப்பார். குருவாரமான இன்று திருமண விஷயங்கள் பேசுவதோ இல்லது அது சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை இன்று செயல்படுத்துவதோ உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று கைகூடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகளும் வந்து சேரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பித்ருக்களின் ஆசீர்வாதத்தோடு இன்று ஒரு சில சுப செய்திகளும் சுப காரியங்களும் குடும்பத்தில் இடம்பெறலாம். பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவினால் குடும்பத்திலும் சிறு குழப்பங்கள் வந்து போகலாம். திருவோணம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறப்பு செய்திகளோ நல்ல செய்திகளோ காத்திருக்கிறது. இதுநாள் வரைக்கும் உங்களினுடைய உழைப்பிற்கு உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். இன்று விடுமுறை நாளாக இருப்பின் குடும்பத்துடன் சந்தோஷமாக கேளிக்கைகள் மற்றும் விருந்து உண்ணுதல், நண்பர்களின் சந்திப்பு, இது அனைத்தும் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். இன்று இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சுப செய்திகளும் உண்டு. சுப செலவுகள் ஒரு சிலருக்கு காத்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் குடும்பத்தில் காலை வேளையில் சின்ன வாக்குவாதங்களோ குழப்பங்களோ வரும். மாலை நேரத்தில் அது தீரும். இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குவதும் நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில துயரங்கள் மற்றும் துக்கங்கள் விலகும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனப்போராட்டத்திலிருந்து இன்று வெளிவரலாம். சந்திரன் ராகு ராசியில் இருப்பதனால் சில மனக்லேசங்கள் அவ்வப்போது இன்று உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கும். இன்று தொலைதூர செய்திகள் நன்மையை தரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் பாசமும் உண்டு. இன்று கும்பராசியில் சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இருப்பதனால் சில மன கிளேசங்களும் பய உணர்வும் வந்து போகலாம். வியாழக்கிழமையான இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய சந்திரன் ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றி படிகளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல மன கசப்புகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கடன் சுமை மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் செவ்வாய் இருப்பதனால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சற்று மன பயம் இருக்கலாம். குருவாரமான இன்றைய நாளில் சரவேஸ்வரரை வணங்கி தீபம் ஏற்ற இந்த கடன் பிரச்சனைகளால் இருக்கக்கூடிய மன பயம் நீங்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.